மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் அனைவரும் மிகவும் பாதுகாப்பாகவும் தங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள ஆரோக்கியமான உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம். அடுத்தது, நீங்கள் அனைவரும் 8ஆம் வகுப்பு என்பதால் பாடப்பகுதிகள் சிறிது அதிகமாக இருக்கும். எனவே ஆசிரியர்கள் அனுப்பும் ஒவ்வொரு வீடியோக்களையும், அதாவது ஒவ்வொரு பாடங்களையும் தயவு கூர்ந்து கவனிக்கும்படியும், தவறாமல் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நோட்ஸ்கள் அனைத்தையும் எழுதவும் அதை படிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். 8ஆம் வகுப்பில் தமிழ் மொழியின் பாடங்கள் எப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று பார்த்தால், பாடப்பகுதியில் மொத்தம் 9 இயல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு இயலுக்கும் செய்யுள் 1, 2 மற்றும் உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம் என்னும் தலைப்பில் பாடப்பகுதிகள் இடம்பெற்றிருக்கும். அது மட்டுமல்லாமல் மொழி பயிற்சி, கடிதம், கட்டுரை உங்கள் பாடத்தில் இடம்பெற்றிருக்கும். இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகும் பாடம் இயல் 1 செய்யுள் என்பதால் எப்பொழுதும் இயல் 1இல் மொழி வாழ்த்து இடம்பெற்றிருக்கும். வாழ்த்து பகுதி இடம்பெற்றிருக்கும். வாழ்த்து 2 ஒன்று மொழி வாழ்த்தாக அமையும் அல்லது கடவுள் வாழ்த்தாக அமையும். உங்களுக்கு மொழி வாழ்த்து பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. பாடப்பகுதி தலைப்பு தமிழ் மொழி வாழ்த்து. நோக்கங்கள்: இச்செயலை படித்து அதன் நயங்களை போற்றும் திறனை நாம் பெறுதல், தமிழ் மொழியின் மரபுகளை நாம் அறிந்து கொள்ளுதல். தமிழ் மொழி வாழ்த்து பாடலின் ஆசிரியர் பாரதியார். இப்பாடலில் நாம் மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டும் அன்று, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது. அது மட்டுமல்ல, மக்களின் உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். ஆசிரியர் குறிப்பு: இயற்பெயர் சி. சுப்பிரமணிய பாரதியார். பெற்றோர் சின்னசாமி லக்குமி அம்மையார். ஊர் தூத்துக்குடி மாவட்டம், எட்டயபுரம். பிறப்பு 11/12/1882 ஆண்டு. இதழ்கள் இந்தியா, விஜயா முதலான இதழ்களையும் இவர் நடத்தி இந்திய விடுதலை போருக்கு அதிகமாக ஒத்துழைத்தவர். இவர் கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். இதழ்கள்னா மேகசின். கவிதைகள் மட்டுமன்றி, இவர் கவிதைகளை மட்டும் எழுதுவதில் திறன் பெற்றவர் அல்ல. உரைநடை நூல்களையும், வசன கவிதைகளையும், சீட்டு கவிதைகளையும் எழுதியவர். சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியவர். பாரதிதாசனால் அதிகமாக நேசிக்கப்பட்டவர். எனவே பாரதிதாசன் இவருக்கு வைத்த பெயர் சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி,
புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். அறம்னா நற்கருத்துக்களை பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன், மரம் என்றால் வீரம், வீரத்தை பாட வந்த வீரன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்து உள்ளார், பாரதியாரை புகழ்ந்துள்ளார். இவர் எழுதிய நூல்கள் பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். அது மட்டுமல்லாமல் இவர் எட்டயபுரத்தில் அரசவை கவிஞராக பணியாற்றியவர். பாரதியார் தமிழ் மொழியை எவ்வாறெல்லாம் வாழ்த்தி பாடியுள்ளார் என்பதை பார்ப்போம். பாடல்: வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்திடு, வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி, இசைக்கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க, தமிழ்மொழி ஓங்க, துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லை அகன்று, சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து, வளர்மொழி வாழியவே. விளக்கம்: வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி. இத்தமிழ்மொழி இப்பூமியில் நிரந்தரமாக வாழ வேண்டும். வாழிய வாழியவே, வாழிய அப்படின்னா நீடூழி வாழ வேண்டும். இப்பூமி இருக்கும் வரை தமிழ்மொழியும் நிலை பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார். வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு. வானம் அளந்ததுன்னா இந்த ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க. வன்மொழி என்றால் வன்மை, அதாவது கொடைத்திறன். வளம் நிறைந்தது, செழிப்பானது, இது எல்லாமே வன் என்று சொல்வார். வன்மொழி என்றால் வளமை மிக்க இம்மொழியானது இந்த உலகம் இருக்கும் வரை நீடூழி வாழ வேண்டும், நிரந்தரமாக வாழ வேண்டும். வளமை மிக்க மொழி இந்த உலகத்தை அளந்து ஆள வேண்டும். ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி, இசைக்கொண்டு வாழியவே. 7 கடல்களால் சூழப்பட்ட இந்நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க. இவ்வுலகம் முழுவதும் தமிழ்மொழி பரவி இருக்கின்றது இல்லையா? இந்த 7 கடல் சூழ்ந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் தமிழ்மொழியானது தனிமை பெற்று, தனித்துவம் பெற்று, சிறப்பு வாய்ந்து தன்னுடைய இலக்கிய மனத்தை இலக்கிய நூட்களாலும், எடுத்துக்காட்டுக்கு திருக்குறள். திருக்குறள் உலகமெங்கும் ஒரு செம்மொழியாக, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுமொழியாக திகழ்கிறது. இவ்வாறு 7 கடல் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன்னுடைய இலக்கிய மனத்தை பரவ செய்த புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. எங்களுடைய தாய்மொழியாகிய தமிழ்மொழி இந்த உலகம் உள்ள வரையிலும் வாழ்க நிரந்தரம். சூழ்களி நீங்க, தமிழ்மொழி ஓங்க, துலங்குக வையகமே. சூழ்களி, சூழ்களி என்றால் நம்மை சூழ்ந்து உள்ள துன்பங்கள், நம்மை சூழ்ந்துள்ள
இருள், அறியாமை என்னும் இருள், அதாவது மூட நம்பிக்கைகளை சார்ந்த சிந்தனைகள் ஆகிய அறியாமை என்னும் இருளை நீக்கக்கூடிய திறன் பெற்றது நம் தமிழ்மொழி. நம் தமிழ்மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது நம்மிடம் இருக்கின்ற துன்பங்கள் நீங்கி, அதாவது நம்மை சூழ்ந்துள்ள இருள் நீங்கி, மூட நம்பிக்கைகள் நீங்கி, மக்கள் சிறந்து விளங்க துணை புரிவது தமிழ்மொழி. சூழ்கலி நீங்க தமிழ்மொழி ஓங்க. இந்த தமிழ்மொழியானது நம்மை சூழ்ந்துள்ள அறியாமை என்னும் இருளை நீக்கி துலங்குக வையகமே. துலங்குகன சிறந்து விளங்குவது. நம்மிடம் இருக்கும் இருளை நீக்கிவிட்டால் நாம் என்ன செய்வோம்? சிறந்து விளங்கக்கூடிய நல்ல மனிதர்களாக இவ்வுலகத்தில் நாம் வாழ முடியும். இந்த உலகம் வளர்ந்து ஓங்கி சிறந்து நிற்கும். அடுத்தது, தொல்லை வினை தரு தொல்லை அகன்று. தொல்லை என்றால் துன்பம், வினை என்றால் செயல், தரு என்பது தரக்கூடிய, துன்பம் தரக்கூடிய செயல். தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. இவ்வுலகம் பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க. அதாவது சுடர்க என்றால் சுடர்விட்டு பிரகாசமாக ஒளிரச் செய்வது. தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று, துன்பம் தரக்கூடிய செயல்களை அகற்றி சுடர்க தமிழ்நாடே, சுடர்விட்டு பிரகாசம் ஆகட்டும் தமிழ்நாடு. அதற்கு நம் தமிழ்மொழி நமக்கு பெரிதும் துணை புரியும். வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க, தமிழ்மொழி வாழ்க. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. இந்த வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க. செய்யுளில் பாரதியார் தமிழ்மொழியை நீடூழி வாழ்க, இந்த அறியாமை என்னும் இருள் நீக்க தமிழ்மொழி வாழ்க, பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்களை நீக்கி தமிழ்நாடு ஒளிர்க, மேலும் தமிழ்மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க என்று தமிழ்மொழியை வாழ்த்தி பாடியுள்ளார். இந்த செய்யுள் பகுதியில் உங்களுக்கு 4 அடிகள் மட்டுமே மனப்பாட பகுதி. மனப்பாட பகுதியை நான் திரும்பவும் உங்களுக்கு படித்து காண்பிக்கின்றேன். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி, இசைக்கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி, என்றென்றும் வாழியவே. இது வரைக்கும் தான் உங்களுக்கு மனப்பாட பகுதி. இந்த பாடலை, இந்த மனப்பாட பாடலை நீங்கள் எழுதி பார்த்து மனப்பாடம் செய்து எழுதி பழகுங்கள். நன்றி. பாடலை பிழையில்லாமல் படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.